வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி குமார சம்பவம் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் நடிச்ச நடிகர் நடிகைகள் எல்லாரும் அவங்கவுங்க எப்படி நடிச்சிருக்காங்க? இந்த திரைப்படத்தில் கதை அப்படி என்ன சொன்னாங்க? இது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா, இல்லை ஒரு காமெடி திரைப்படமா, இல்லை ஒரு த்ரில்லர் படமா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Let's go. இந்த படத்துல குமரன் தங்கராஜ், பாலா சரவணன், வினோத் சாகர், ஜிஎம் குமார், இளங்கோவன் குமரவேல், பாயல் ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு கதைன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தில் வந்து இளங்கோவன் குமரவேல் கதாநாயகன் குடும்பத்தில் இருக்கிற மாடி வீட்டில் வந்து குடியிருக்காரு. அவங்க மாடி வீட்டில் குடியிருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக தான் பழகிறாரு. அவங்க குடும்பத்தில் அவருக்குன்னு வந்து எந்த விதமான இது இல்லை. ஆனால் அவர் ஒரு பெரிய போராளியாக இருக்கார். சமூகத்துக்காக எந்த விதமான அக்கிரமம் பண்ணாலும் எது பண்ணாலும் தட்டி கேட்பாங்க. ஆனால் அவர் எதிர்பார்க்காம அவர் இறந்துடுறாரு. அவர் எப்படி இறந்தார்? ஏன்னா வேற எங்கேயாவது நம்ம இறந்துதான் பரவாயில்ல, கதாநாயகனோட வீட்லேயே மாடியில் குடியிருப்பார். அந்த மாடியில் குடியிருக்கும் போதே தான் அவர் இறந்துடுறாரு. ஆனால் அவர் இறந்ததுன்னுமோ தூக்கத்தில் தான் இறந்துடுறாரு. ஆனால் அவர் யார் கொலை பண்ணா? இதுதான் இந்த படத்தோட ஒரு படமே. இந்த படத்தோட முழு திரைக்கதை இப்படி தான். ஆனால் எல்லா திரைப்படத்துலையும் கதை வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கொலை பண்ணாங்கன்னா அந்த கொலையை யார் கண்டுபிடிக்கிறாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி, ஸோ அதை நோக்கியே இந்த திரைப்படம் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணும். ஸோ இது வந்து அப்படி பண்ணலை. இந்த திரைப்படத்தை வந்து எப்படி வந்து அழகாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, முழுக்க ஆடியன்ஸை வந்து அந்த கொலை நம்மளை வந்து சிரிக்க வச்சுருக்காங்க. முழுக்க இந்த திரைப்படம் வந்து ஒரு காமெடியாகவே தான் கொண்டு போயிருக்காங்க. 2 hours எமோஷன்ஸும் இருக்குது, டைலாக்ஸில் நல்ல டச்சும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த திரைப்படம் வந்து உட்காந்து பார்த்தாங்கன்னா 2 hours ஏந்து போகாத அளவுக்கு காமெடி, அந்தளவுக்கு டைலாக்ஸ், வயிறு வலிக்க இந்த திரைப்படம் வந்து சிரிச்சுன்னு தான் இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் இந்த கொலை பண்ணது யாரு, அந்த நோக்கத்திலேயே தான் இந்த கதையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது தான் இந்த காமெடி சீன்ஸ். ஏன்னா கதாநாயகன் வந்து என்னென்னா, அவருக்கு வந்து பெரிய பழைய வீடு சொத்து இருந்தாலும் கதாநாயகனோட வந்து டைரக்டராக ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு வந்து சுற்றி நிற்காரு. எப்படியாவது வந்து யாராவது இன்வெஸ்டர் மாட்ட மாட்டாங்களா, யாராவது வந்து தயாரிப்பாளர்கள் நம்ம படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வர மாட்டாராம், அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணாரு. இவர் யாராகிட்ட கதாநாயகன் வந்து படத்தோட கதையை சொல்கிறாரோ அவங்களாம் இறந்துருவாங்க. அது ஒரு காமெடி மாதிரி கொண்டு போனாலும் அவங்க இறந்துருவாங்க. ஆனால் இவர் கதை சொல்கிறது வந்து வினிங்ஸ்டன் கிட்ட வந்து அவர் இறக்கலையே அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி இவர் இவர் டைரக்டராக இந்த படத்தில் கதாநாயகன் ஜெயிச்சாரா இல்லையா? அந்த இந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு. குமரன் தங்கராஜன் வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு. அவரோட வந்து சின்ன திரையில் நடித்த மாதிரியே ஒரு நாடகத்தலமாகவே நடித்தாரா, இல்லை வந்து வெள்ளித்திரைக்கு வந்தவொடனே ஒரு சினிமாவில் வந்து நம்ம எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஈஸ்வராக நடித்தாரா இல்லையான்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து ஒரு வெள்ளித்திரையில் ஒரு ஹீரோ வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா காமெடியும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் அதிகமான காமெடின்னு சொன்னோன்னா நம்ம வந்து வினோத் சாகர் தான் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இந்த திரைப்படம் செகண்ட் ஹாஃபில் ஓடுது பாருங்கள், காமெடி அப்படி ஓடும். அப்படிப்பட்டது காமெடி. அதாவது பாலா சரவணாட்ட ஒரு சீனில் கதாநாயகன் அப்புறம் வந்து நம்ம பாலா சரவணன் ஒரு கன் எடுத்து காட்டுற சீன்ஸ் எல்லாம் காமெடி பயங்கரமாக இருக்கும். அந்த சீனில் தேட்டரில் சிரிக்காதவங்க கூட இந்த திரைப்படத்தை பார்த்தா சிரிச்சிடுவாங்க. அப்புறம் என்னங்க இந்த திரைப்படத்தில் வந்து, அப்போ இந்த திரைப்படத்தில் என்னங்க குறையே இல்லையா, குறை சொல்லியதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி தெரியுது. குறைகள்லாம் இல்லைங்க இந்த படத்தில். ஏன்னா நல்லா இருக்க படத்தை வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்க படத்தை வந்து நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் வந்து 2 hours ஓடுற திரைப்படத்தில் எந்த விதமான குறைகள் இல்லை. அதுவும் மெயின் வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி திரைப்படம் யாருமே இந்த நடிகை நடித்தாங்களா அந்த நடிகை நடித்தாங்களான்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு.
ரொம்ப வேகமாக எடுத்திருக்காரு படம். லக்கி மேன் நம்ம ஒரு திரைப்படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தை விட இந்த திரைப்படம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் மாதிரியே, அதாவது வேறு வேறு கான்செப்டில் படத்தை வந்து தொடர்ந்து ஒரு பாலாஜி வேணுகோபால் கண்டிப்பாக தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை நமக்கு வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி கதாநாயகன் குமரன் தங்கராஜ் கண்டிப்பாக வந்து ஒரு வெள்ளித்திரையில் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பார். இது நான் கூட சொல்லலை, படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து ஆடியன்ஸ்